ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தேங்காய் தக்காளி இல்லாமல் ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டு 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அந்த வெங்காயத்தை பொறுமையாக நல்லா செவக்க ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி இதை மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு வாணலியில் எண்ணெய் தாளித்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாம் தாளித்து விட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்குங்க. வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு வதங்கின உடனே நம்ம வறுத்து எடுத்து வச்ச வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி அதில் கடாயில் போட்டு கலக்குங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் விருப்பமோ குருமாக்காய்கள் வேக வச்சு அதை இந்த கிரேவியில் போடுங்க. போட்டு ஒரு கொதி வந்த உடனே 100 பாலில் ஒரு கைப்பிடி முந்திரி ஊற வச்சு அதை அரைச்சி ஊற்றிடுங்க. கடைசியாக ஊற்றிட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கார்னிஷிங்கு தூவி ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடுங்க. சுவையான ப்ரௌன் கிரேவி ரெடி. உப்பு சேர்த்துருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். தேவையான அளவு இந்த கிரேவிக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சால்ட்டு சேர்த்துக்கங்க.